Official sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions. நரம்பு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது. 2 கோளாறு வர்றதுக்கு காரணம் தூக்கமின்மை, மன அழுத்தம். இது ரெண்டுமே இருந்தால் தான் மேஷ ராசி, இல்லைன்னா மேஷமே வராது. பிறருக்கு உதவுவதற்காகவே குடும்பத்தை இழப்பார்கள். வயிறை க்ளீனாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே மேஷம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி இருக்குல்ல. சனி 11ஆம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. அவர் 2027 முழுவதும் இருக்கிறார். அதனால் 2026 மட்டும் நல்லா இருக்குமா செல்வி எனக்குன்னு கேட்காது. ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்ப விஷயத்தில் அனுகூலம், தாய்வழி உறவுகளில் அனுகூலம் எல்லாம் காணப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கும். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வசந்தமும் சந்தோஷமும், கவலைகள் மறந்து நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா வல்ல குருநாதரான ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். 2026ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்குறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நரம்பு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது. 2 கோளாறு வர்றதுக்கு காரணம் தூக்கமின்மை, மன அழுத்தம். இது ரெண்டுமே இருந்தால் தான் மேஷ ராசி, இல்லைன்னா மேஷமே வராது. பிறருக்கு உதவுவதற்காகவே குடும்பத்தை இழப்பார்கள். பிறருக்கு மெச்ச வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றிலையும் இறங்கி செய்வார்கள். அதுக்குள்ளே காலம் என்னடா இது தப்பு பண்ணுறோமேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே 60 வயது 70 வயது கடந்துடும். அப்புறமா போய் சேர வேண்டியது தான். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்காக சிலது உழையுங்கள். ஆனால் அது 2026ஆம் ஆண்டு அந்த சபதம் எடுப்பீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் போகும். புதிய தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசியில் யார் வருவாங்கன்னா மேஷம் வரும். 7.5 சனியின் பிடியில் உள்ளே வந்திருக்கிறனால உடற்பயிற்சி முக்கியம். டெய்லி ஒரு 30 நிமிஷம் உடற்பயிற்சி நல்லா செஞ்சுக்குங்க. வயிறை க்ளீனாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே மேஷம் நிம்மதியாக இருக்கும். பிபி, சுகர் மானிட்டர்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா 7.5 சனி இருக்குல்ல. துணை அல்லது துணைவியார் சொன்னால் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது மேஷத்துக்கு. ஏதோ அவங்கெல்லாம் உனக்கு கெட்டது பண்ணுற மாதிரியே பண்ணுவீங்க. அதெல்லாம் மாற்றிடுங்க. நல்ல விஷயம் நிறைய நடக்கக்கூடிய வருஷம் மேஷத்துக்கு. உடற்பயிற்சியும் தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொண்டால் புனிதம். வண்டி வாகனம் மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், புதிய தொழில் அதிகமாக தொடங்குவதில் மேஷம் வரும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம் என்றாலே துர்கை தான். துர்கையை சரணாகதி அடைவது வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு வயிறு, கட் என்று சொல்வார்கள், பெருங்குடல், சிறுங்குடல் பாதிப்புகள், அதை சரி செய்யாமல் இருந்தால் மன அழுத்தம் வரும். இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் யார் வருவாள் என்று பார்த்தால் ரிஷபம். அதை எவ்வளோக்கு நீங்கள் சரி செய்து கொள்கிறீர்களோ அவ்வளோக்கு புத்திசாலிகள். கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அதிக புத்திசாலிகள். சோம்பல் இல்லாமல் இருப்பது நல்லது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட வைத்து கொள்ளக்கூடாது. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் அதீத கவனம். அதேபோல் திருமணத்தில் மற்ற விஷயங்களில் அனுகூலங்கள், வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, லாபம், அனுகூலங்கள் காணப்படுவது. அதிகமான அசையா பொருள் சேர்க்கை, நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது எல்லாமே அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்னா ரிஷபம் வரும். நிறைய வண்டி வாங்கணும். வேர்ல்டுலேயே அதிகமாக ராசியில் எது பார்த்தா ரிஷபம். ரிஷபத்துக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றும். கணவன் மனைவி சண்டையெல்லாம் மாறும். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும்.
வியாபாரத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசி, அடிமைத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசி, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசி, அரசு துறை அரசியல்வாதிகளில் அதிகமான கௌரவத்தை பெறக்கூடிய ராசி யார் என்றால் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். சனி 11ஆம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். அவர் 2027 முழுவதும் இருக்கிறார். அதனால் 2026 மட்டும் நல்லா இருக்குமா செல்வி எனக்குன்னு கேட்காது. 27 வச்சு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சும்மா யோசிச்சுனே இருக்காதீங்க. வண்டியில் வித்தை காட்டாதீங்க. சிற்றின்ப நாட்டத்தை விட்டுறாதீங்க. கூட இருக்கவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிதாக மாற்றி கொள்ளாதீர்கள். கூட இருக்கவங்க வாழ்க்கையில் தகராறு வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் தான் ரிஷபம் தான் பார்த்துக்கணும். ஸோ ரிஷபத்திற்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். ராகவேந்திர வழிபாடு. காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி தலை சுற்றல் மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனம். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்தை செய்யக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்ப விஷயத்தில் அனுகூலம், தாய்வழி உறவுகளில் அனுகூலம் எல்லாம் காணப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருபாலாக பிரிச்சுக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனம். ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் நீங்கள் நினச்சது தான் சாதிக்க முடியும். பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல பக்காவாக ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். இயற்கையாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். தொழில் ரீதியாக உத்வேகம், வியாபாரத்தில் உத்வேகம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். மிதுனத்துக்கு இழுபறியாக இருந்த சிக்கலே இருக்காது. டக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமையும் மாறும். எனவே எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஞான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், திருப்பணிகள், கோயில் பணிகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசி எது வரும்? மிதுனம் வரும். ராகவேந்திரா ராகவேந்திரா என்று கும்பிட்டு கொள்வதும், காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அலர்ஜி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொண்டால் மிதுனத்திற்கு பலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் யோக பலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த 2026ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஜூன் மாதத்துக்குள்ள எல்லா சுபகாரியங்களும், கணவன் மனைவி சண்டை சச்சரவெல்லாம் தீர்த்து கொள்ளித்துக் கொள்வது, செட்டில்மெண்ட் ஆகிக்கொள்வது, குடும்பத்தில் அனுகூலம் காணப்படுவது மிதுனத்துக்கு நன்மை. Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions.